ஸோ நூறுசாமி சசி அவர்கள் இயக்கிய இந்த படத்தை விஜய் ஆண்டனி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, உயிரா பிறந்துட்ட எல்லாருக்கும் அடிப்படை தேவை என்ன தெரியுமா? சாப்பிட்றது, தூங்குறது, மூணாவது ஒரு தொண்ணத்தை எடுக்கிறது. ஸ்டார்டிங்கில் ஒரு விதவை பெண் அவங்களோட 2 பசங்களையும் காலேஜ் வரைக்கும் நல்லா படிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து மறுமணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை வருது. இதை அவங்க பையன்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஆசை நிறைவேறிச்சா இல்லையா அப்படின்றது தான் அந்த படத்தோட மொத்த கதையே. ஸோ இது வந்து ஒரு 1.5 மணி நேரத்துலேயே இந்த கதையை சொல்லி முடிச்சிடலாம். பட் இந்த படம் வந்து ஒரு 2.5 மணி நேரத்துக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்பவே ஒய்டாக ஒரு சொசைட்டி விதவை பெண்ணை எப்படி பார்க்குது, அவங்களோட மறுமணத்தை எப்படி பார்க்குது அப்படின்ற கோணத்துலேயும் திங்க் பண்ணி படத்தை கொண்டு போயிருக்காங்க. அண்ட் படத்தில் செகண்ட் ஹாஃபில் தான் விஜய் ஆண்டனி வராது. பட் அவர் தான் நிறைய இடத்துல ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு நல்ல கதைக்கு ஒரு சீனியர் ஆக்டரை ப்ரொமோட் பண்ணாதான் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க அப்படின்றத புரிஞ்சு ஸோ அந்த ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அந்த விதமான ப்ரொமோஷனுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் படத்தில் வந்து பார்த்தோம்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து போடுறதே தெரியாது, அவ்வளோ சூப்பராக போகும். படத்தோட செகண்ட் ஹாஃப் காமெடி அண்ட் கதை மூவ் ஆகிற விதம் அண்ட் விஜய் ஆண்டனியோட என்ட்ரி, அவரோட கேரக்டர், ஸோ இதெல்லாமே ரொம்பவே சூப்பராக ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் மாதிரி நிறைய இது வச்சுருப்பாங்க படத்தோட செகண்ட் ஹாஃபில். அண்ட் படத்தோட ரைட்டிங், படத்தில் வர எல்லா சீனுமே கனெக்டடாக தான் இருக்கும். ஒரு சீன் கூட சும்மா வேஸ்டடாக எடுக்கணும்னு எடுத்து வச்சுருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன டைலாக்ல இருந்து ஒரு சின்ன விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அங்கங்கே அப்படியே கனெக்ட் பண்ணி ரொம்பவே ஒரு ஸ்ட்ரக்சராக தந்திருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த படத்தோட வெற்றிக்கே காரணம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது ஒரு ஃபேமிலி ட்ராமா. இந்த ஃபேமிலி ட்ராமாக்குள்ளே எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க முடியும் சொல்லுங்கள். 1-2 இடத்துல எமோஷன் சீன் வரும், 1-2 இடத்துல லேக் சீன் வரும். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நீங்கள் ஒரு சீன் ஆரம்பிக்குதுன்னா அந்த சீன் நார்மலாக போகிற மாதிரி தெரியும், டக்குன்னு ஒரு ட்விஸ்ட் வச்சு வேற எங்கிட்ட கொண்டு போய் முடிப்பாங்க. அண்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர காமெடி சீன்ஸ், மகனுக்கும் அம்மாவுக்கும் இருக்க காமெடி சீன்ஸ்லாம் செம்மையாக ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இந்த படத்தை வந்து ரொம்பவே ஒரு சீரியஸான டோனில் கொண்டு போகாமல் இடையில காமெடி கலந்து ரொம்பவே ரியலிஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் 2 படத்துக்கு அப்புறம் ஒரு கிராமத்து பின்னணியில் வந்த சசி சார் படமாக இந்த படம் இருக்குது. ஸோ சசி சார் படம்னாலே ஒரு பெண்களை மையமாக வச்சு வர்ற படம்லாம் ரொம்பவே ஹிட் ஆயிடும். பூவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து சிவப்பு மஞ்சள் பச்சையாக இருக்கட்டும், பிச்சைக்காரனாக இருக்கட்டும், அந்த வரிசையில் இந்த நூறுசாமி படமும் இருக்குது. ஸோ ரொம்பவே எல்லாரும் கொண்டாடக்கூடிய படமாக தான் இந்த படம் இருக்குது. ஸோ எல்லாரும் கண்டிப்பாக தேட்டருக்கு போய் பாருங்கள். இவர் எடுத்த எல்லா படங்களுமே எல்லா ஆடியன்ஸாலையும் கொண்டாடப்பட்ட படங்களாக தான் இருந்திருக்கு. ஸோ இந்த படமும் அந்த வரிசையில் இடம்பெறுது. அண்ட் இந்த படத்துக்கு நான் போகலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கு என்னோட பதில் வந்து, நீங்கள் இவரோட படங்கள்லாம் பார்த்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். அந்தளவு ஒரு ஒருத்தான படம் தான் இந்த நூறுசாமி. இந்த கதை வந்து 2000 இவரோட கெரியர் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து 2026 ஆல்மோஸ்ட். ஸோ இந்த 26 வருஷத்தில் ஒருத்தர் கூட இந்த கதையை எடுக்கவே